வணக்கம். இன்னைக்கு நம்ம கிட்னி அது எங்க இருக்கு, அதனுடைய வேலை என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்குமே மொத்தம் 2 கிட்னி இருக்கும். அது எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய விழா எலும்புக்கு கீழே, அதாவது பிலோ த ரிப்கேஜ். நம்மளுடைய அந்த விழா எலும்புன்னுவாங்க, அந்த விழா எலும்புக்கு அல்லு கூட தூக்கி போடுதுன்னுவாங்க. ஸோ அதுக்கு கீழே தான் இருக்கு. அது கரெக்டாக எங்கே இருக்குன்னா நம்மளுடைய ஸ்பைன், அதாவது நம்மளுடைய முதுகு பகுதிக்கு, இதுதான் நடுமுதுகு ஸ்பைனல் கார்டுனா அதுக்கு பக்கத்தில் தான் கரெக்டாக அந்த விழா எலும்பு முடிகிற இடத்துல நம்மளுக்கு அந்த கிட்னி இருக்குது. இந்த கிட்னி என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், பீன் ஷேப்பில் இருக்கும். இதனுடைய சைஸ் எவ்வளோ இருக்கும், அதனுடைய நீளம் வந்து 12 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் லாங்கில் இருக்கும். அதனுடைய அடர்த்தி வந்து 3 சென்டிமீட்டர், ஒரு சிலருக்கு 5 சென்டிமீட்டர் கூட இருக்கும். அதனுடைய அகலம் வந்து 6 சென்டிமீட்டர், ஒரு சிலருக்கு 6, ஒரு சிலருக்கு 8, 6லேருந்து 8 முன்ன பின்ன இருக்கும். அகலம் 6 சென்டிமீட்டர், அதனுடைய நீளம் வந்து 12 சென்டிமீட்டர் அளவுக்கு. ரைட் சைடு மற்றும் லெஃப்ட் சைடு, அதாவது வலது மற்றும் இடது பகுதி ஒரு கிட்னி இருக்கும். நம்மளுக்கு லெஃப்ட் சைடு கிட்னியை விட ரைட் சைடில் இருக்க கிட்னி கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஏன்னா அந்த கிட்னிக்கு மேலே தான் நம்மளுடைய கல்லீரல் அப்படின்ற கணையம், பித்தப்பை இதெல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஸ்பேஸ் வேணும்ட்டு இந்த ரைட் சைடு கிட்னி கொஞ்சம் சின்னதாகவும் இது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். மற்றபடி ரொம்ப பெரிய வேரியேஷன்லாம் இருக்காது. கிட்னி வந்து நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நுரையீரல், நம்ம மூச்சு உயிரோடு இருக்கிறோன்னா நம்மளுக்கு நுரையீரல் எந்த அளவுக்கு முக்கியமோ, அந்த நுரையீரல் நல்லா இருக்கணும்னா அதற்கு ரொம்ப முக்கியமானது இந்த கிட்னி தான். நம்ம சுற்றி காற்று நல்லா இருக்குது, நுரையீரல் எல்லாமே நல்லா இருந்தாலுமே இந்த கிட்னி நல்லா இருந்தால் தான் அந்த நுரையீரலே ஃபங்க்ஷன் பண்ணும். அந்த நுரையீரல் நல்லா சுருங்கிய விரியும். இந்த கிட்னி நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய இருதயம் நல்ல எல்லா உறுப்புக்கும் ரத்தத்தை சப்ளை பண்ணும். இந்த கிட்னி நல்லா இருந்தால் தான் சாப்பிட்ட உணவு ரத்தமாக மாற்றும். ஏன்னா நம்ம உடம்புக்கு தேவையான அந்த கதகதப்பு எல்லா விஷயத்தையும் இந்த கிட்னி தான் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாலியல் சாறு, அதாவது நம்மளுடைய அடுத்த தலைமுறையை கடத்துறதுக்கு இந்த கிட்னி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் பல விஷயங்கள் நம்ம உடம்புல நடந்திருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு டைஃபாய்டு ஜுரம் வந்து ஒரு வாரம் படுத்து கிடந்திருப்போம், இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அதற்கான விஷயங்கள் சம்திங் எது நடந்தாலுமே எல்லா பதிவுகளும் இந்த கிட்னியில் தான் எல்லா விஷயத்தையும் சேமித்து வைக்கும். பல பேர் மூளையில், அது வந்து நீங்கள் திங்கிங் இதெல்லாமே மூளையில் சேர்த்து வைக்கும். ஆனால் நம்ம உடம்புல அடிப்பட்ட விஷயம், இல்லை அதுக்கு ரத்த ஓட்டம் எங்கே தடைப்பட்டிருக்கு, இவங்களுக்கு ஒரு மாதமாக இவங்களுக்கு ஒரு நோய் வந்து இவங்க படுத்தபடியாக கிடந்தாங்க, அதற்கு உடம்பு நிறைய மருந்து தயாரிச்சிக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லா விஷயங்களும் எங்கே பதிவாயிருக்குன்னா நம்மளுடைய கிட்னியில் தான் பதிவு. இன்னும் இதை பற்றி விரிவாக அடுத்த விடயத்தில் பார்க்கலாம். நன்றி.